ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் வீல் ஷேப்பில் டியூப் டிசைனில் ஜாஸ்மின் நாட் யூஸ் பண்ணி கீ செயின் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இந்த வீல் ஷேப்பில் பார்த்திங்கன்னா அம்லா நாட் யூஸ் பண்ணி பேசிக் நாட் யூஸ் பண்ணி டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் கீ செயின் டுட்டோரியல்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, டைமண்ட் ஷேப்பு, ஃப்ளவர் டிசைனு, கோன் ஷேப்பு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கீ செயின் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ப்ளெயின் ஒயர் 3 ஒயர்ஸ் ஒரு அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் ஒயர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கொஞ்சம் பிளாக் கலர் டியூப்ஸ் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயராக பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து ஒயிட் கலரில் 1.25 அடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது போக ஒரு கீ செயின் தேவைப்படுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸை 3 ஒயர்ஸையும் வந்து நம்ம ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கணும். இது வந்து 3 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஜாஸ்மின் நாட். 2 ஒயர்லேயும் போடலாம். இது வந்து 3 ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதிகப்படியான ஒயர்ஸை வச்சு போடும்போது கொஞ்சம் பொறுமையாக நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி தான் போடணும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஒயரோட அடி ஒயர் எடுக்கணும். அடி ஒயர் எடுத்து முன்பக்கமாக கொண்டு வந்து ஒரு லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு லூப் வழியாக விடுறோம். செகண்ட் ஒயரை 2 லூப் வழியாக விட்டுடுங்க. 3ஆவது ஒயரை 3 லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல அப்படியே டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜாஸ்மின் நாட் கிடச்சிரும். இது 3 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் நல்ல பெரிய ஜாஸ்மின் நாட்டாகவே இருக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் சுற்றி வர அப்படியே பிளாக் கலர் டியூப்ஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர டியூப்ஸும் கோர்த்து ஜாஸ்மின் நாட் போடணும். 2 ஒயர் யூஸ் பண்ணி போடுற ஜாஸ்மின் நாட் போடணும். நம்ம எப்போவுமே போடுற மாதிரி பேசிக் நாட் போடுற மாதிரி அந்த சைடில் திருப்பக்கூடாது. இது வந்து ஆப்போசிட் சைடில் திருப்பணும். நம்ம ஜாஸ்மின் நாட்டுக்கு எப்போவுமே அந்த மாதிரி தான் திருப்பணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லூப் வழியாக விடுறோம். மறுபடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா 2 லூப் வழியாக விட்டு எடுக்கணும். இந்த ரன்னிங் ஒயர் இந்த இடத்துல வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நாட்ஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் டியூப் வந்து ஒன்று கோர்த்துக்கணும். ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் அந்த மாதிரி விட்டுக்கணும். நம்ம சைடில் வந்து விட்டுட்டு தான் நாட் போடணும். இப்போ அடுத்தது போட்டுட்ருக்கோம். இந்த ஒயரை பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் நம்ம திருப்பணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடுங்க. இதே மாதிரி நம்ம சுற்றி வர டியூப்ஸ் கோர்த்து சுற்றி வர ஜாஸ்மின் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும்.
நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்கேன். குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய்லேருந்து கீ செயின்ஸ்லேருந்து ட்ரேஸ்லேருந்து ஃப்ளவர் வேஸ்லேருந்து பேஸ்கெட்ஸ் பெரிய பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட்டு, நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்னு எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்தோம்ல ரன்னிங் ஒயர், அதுவும் நம்ம முடிச்சிருக்கோம்ல ரன்னிங் ஒயர், அதையும் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நாட்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி நம்ம டியூப்பில் விட்டு எடுத்து நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். அப்போ பிரிஞ்சு வராது. ரெண்டு நாட்ஸ் வரைக்கும் நல்லா உள்ளே விட்டு எடுத்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. அப்படி பிரிஞ்சு வர மாதிரி இருந்தால் அந்த ரன்னிங் ஒயரை நீங்கள் சுற்றிக்கலாம். செல்லோ டேப் போட்டு கூட சுற்றிட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீதி இருக்கிற வெளிப்பகுதியில் இருக்கிற ஒயர்லாம் உள் பக்கமாக வர அந்த டியூப்ஸில் இன்சர்ட் பண்ணி கட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பாருங்கள் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜாஸ்மின் நாட் ஒயிட் கலரில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்னு அதுக்காக நான் ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட போட்டது போக மீதியான ஒயர்ஸெல்லாம் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா ஒரு அடி ஒயர் இருந்தாவே இந்த மாதிரி அழகான கீ செயின்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த கடைசியாக இருக்க அந்த ஒரு ஒயரில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி கீ செயின்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரில் விட்டு எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த டியூப்பில் இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுறலாம். நமக்கு அழகான கீ செயின் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கீ செயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. வீல் ஷேப்பில் ஜாஸ்மின் நாட்டில் நியூ மாடலாக கீ செயின் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் கூட போட்டது போக ஒரு அடி ஒயர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம அழகாக கீ செயின்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.